தாய் வீடு ஜனவரி 2024. தடை செய்யப்பட்ட செபியல் நூலும் 2 தேவதாசிகளும். பகுதி 2. பேத நன்கறிவார்களோடு இவை பேசினால் பெரிது இன்சுவை. எழுதி வாசிப்பவர் சானா சத்யதேவன். இயற்றரவினை கொச்சக்கிளிப்ப எனும் சிக்கலான ஜாப்பில் சங்கத் தமிழ் மாலை என போற்றப்படும் திருப்பாவையையும் சிறுவயதிலிருந்தே கண்ணன் பாட்கொண்ட காதலால் பிராயம் தொடங்கி ஆதரித்தெழுந்த தடமுலைகளை தூரை பிரானுக்கே சங்கமித்து தொழுது வைத்து பொங்கிய பாட்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைந்து குதுகலித் தாவியை ஆகுலம் செய்வதை அளவியல் சந்தத்தில் அழகும் எளிமையும் ததும்ப நாச்சியார் திருமொழியையும் பாடிய கோதை ஆண்டாளை ஓர் அறியாத பேதைப் பெண்ணென்று நடைமுறை கொவ்வாத புனவை இன்றும் மறுப்பின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழுலகம். கோதை ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியை தமிழ் சிருங்கார பக்தியின் உச்சமென மெச்சப்படுவதையும் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என 9ஆம் நூற்றாண்டு வானவியல் தரவை தன் பாட்டில் பொதிந்து வைக்கும் அறிவும் திறமையும் கொண்ட பெண் அறிஞராக திகழ்ந்தவர் கோதை நாச்சியார் என்பதையும் மறந்து விடுகிறது. அக்காலத்தில் இவ்வறிவும் புலமையும் பெரும் வாய்ப்புகள் யாருக்கு இருந்ததென முதற் பகுதியில் குறிப்பிடப்பட்டது. சிறு மானிடவரை காணில் நானும் கொங்கை தலைமைவை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா என்றும் என்னாகா திளங்கொங்கை விரும்பித்தாம் நாடோறும் பொன்னாகம் புல்குதற்கென் புரிவுடைமை செப்புமினே என்றும் கொங்கை மேல் குங்குமத்தின் குளம் வலிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாவி தங்குமென்றுரையீரே என்றும் கண்ணன் மீதான காதலை பாடிய ஆண்டாளை படித்து சுவைத்து அதில் 10 பாடல்களை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் முத்துப்பழனி. முற்று இல்லாத பிள்ளைகளோம் முளை போந்திலோம் யாதும் ஒன்றறியாத பிள்ளைகளோமை நீ நலிந்து என்ன பயன் ஆகையால் பேத நன்கறிவார்களோடு இவை பேசினால் பெரிந்து இன்சுவை என்ற தன் குல முன்னோரான ஆண்டாளின் ஆசையை 1000 ஆண்டுகளின் பின்னர் ராதிகா சார்ந்த வனத்தில் முத்துப்பழனி முழுமையாக்கினார். மொழி வேறாயிருந்த போதும் இளம் பெண்களாக பாடிய பொருளில் மட்டுமின்றி அனுபவத்திலும் அறிவிலும் இவ்விருவரும் ஒருவரின் தொடர்ச்சியாக மற்றொருவர் உள்ள நிலை புலப்படுகிறது. கோதை ஆண்டாளின் தொடர்ச்சியை முழுமையாக்க முத்துப்பழனி முளை போந்திலாத முற்று இல்லாத பிள்ளையினதும் பேத நன்கறிந்த பேரிளம் பெண்ணின் காதலையும் களிப்பையும் தன் காவியத்தில் படைத்தார். அதன் பொருட்டே மங்கை இளாவையும் ஆண்டாளின் காலத்தில் உருவாகியிராத ராதையையும் தன் காவிய நாயகிகளாக்கினார். ராதை அல்லது ராதிகா நந்தகோபனின் சகோதரி. திருமணமான இவள் கணவனை விட்டு பிரிந்து சகோதரன் வீட்டிலேயே வாழ்ந்து சிறுவனான கிருஷ்ணனை வளர்த்தவள். இருந்தும் அவனுடன் இறை அன்பின் இன்பக் கூடலை கூடி கழிப்பவளாய் இருப்பவள். 10ஆம் நூற்றாண்டில் சோம தேவசூரி என்பவரால் இயற்றப்பட்ட யசஸ்திலக சாம்பு என்ற வடமொழி நூலே ராதா என்னும் பெயர் கொண்ட கோபிகையை அறிமுகப்படுத்துகிறது. அதிலுள்ள ஒரு கதையில் யசோதரன் என்னும் மன்னனை மணக்கும் அம்ருதவதி என்பவளுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி கிடைக்கவில்லை. அவள் வேறொருவரோடு திருமணத்துக்கு புறம்பான உறவை கொண்டிருந்ததை அறிந்த மன்னன் அவளை விசாரிக்கும் போது அவள் சிவனுடன் கங்கை, கிருஷ்ணனுடன் ராதை, சந்திரனுடன் பிரகஸ்பதியின் மனைவி தாரா, வாலியுடன் சுக்ரீவனின் மனைவி தாரா கொண்டிருந்த முறைகேடான உறவையெல்லாம் விமர்சிக்கிறாள். தம் மனைவியிடமே இன்பம் கிடைக்குமானால் லக்ஷ்மி தேவியின் கணவர் திருமால் கோகுலத்து இளையர்குலப் பெண்ணான ராதையுடன் ஏன் உறவை நாட வேண்டும் என வாதிக்கிறார். 11ஆம் நூற்றாண்டில் கம்ச மரபைச் சேர்ந்த நிம்பாக்கர் யுகல உபாசனா என்ற இரட்டையர் வழிபாட்டில் கிருஷ்ணரையும் ராதையையும் இணைத்து ராதைக்கு இறைவி அந்தஸ்தை அளிக்கிறார். ராதா கிருஷ்ணா காதலை முதலில் காவியமாக்கியவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயதேவர்.
அவரால் இயற்றப்பட்ட கீதா கோவிந்தம் முற்றிலும் ராதா கிருஷ்ணா காதலையும் களிப்பையும் வர்ணிப்பது. அதில் வரும் மேகர் மதுரம் என்னும் பகுதியில் அடர்ந்த மிருகங்களினால் வானம் நிறைந்துள்ளது. தமால மரங்கள் நிறைந்த இந்த காட்டுப்பகுதி முழுவதும் கருத்து காணப்படுகின்றன. இந்த சிறுவன் கிருஷ்ணன் கடும் இருட்டின் தாக்கத்தால் பயந்திருக்கிறான். ராதா இவனை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து போவென்று ஜாதவனான நந்தன் கட்டளையிடவே அவளும் அவ்வாறே கிருஷ்ணனோடு நடக்கையில் ஜமுனை நதிக்கரையில் கொடி பந்தர்களின் கீழே இருவரும் தம் இன்ப லீலைகளை தொடங்கினர் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து ராதை நந்தகோபனின் உறவினர் மற்றும் கிருஷ்ணனை விட வயதில் மூத்தவள் என்பதும் புலப்படுகிறது என்பார் PM சுந்தரம். ராதாகிருஷ்ண உறவை முன்னிலைப்படுத்தி பரவலாக்கியவராக 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைத்தன்ய மகாபு அறியப்படுகிறார். தெலுங்கு மொழியில் ராதா என்றொரு பாத்திரத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் தெலுங்கு மகாகவியான ஸ்ரீநாதர். 1370 தொடக்கம் 1440. இவருடைய பீமேஸ்வர புராணம் எனும் காவியத்தில் ராதையை அறிமுகப்படுத்துகிறார். ஸ்ரீமத் பாகவத்திலோ ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்திலோ ராதை இடம்பெறாத போதிலும் தனக்கு முன் இறையன்பின் இன்பக்கூடல் பற்றிய காவிய மரபை தான் எடுத்துக்கொண்ட பொருளில் திறமையாக கைவசமாக்கி முழுமையாக்கியுள்ளார் முத்துப்பழனி. ராதிகா எனப்படுகின்ற ராதா மதன கலைகளில் தேர்ந்தவள். பெண்களின் மனங்களை ஆள்பவனும் அரசர்க்கெல்லாம் அரசனும் வரங்கள் நல்குவனும் மூவுலகுக்கும் சக்கரவர்த்தியான இளம் கிருஷ்ணனின் அல்லது கண்ணனின் தந்தையான நந்தகோபரின் சகோதரி. ஆகையினால் அவள் கிருஷ்ணரின் அத்தை. குழந்தை பருவத்திலிருந்தே கண்ணனுக்கு நெருக்கமாகவும் அவனை தன் கட்டுப்பாட்டிலும் வைத்திருந்தவள். கண்ணனோடு இறையன்பின் இன்பக்கூடலில் கூடி கழித்து காமனின் பாடங்களில் கரை கண்டவள். இளாவோ கண்ணனின் மாமன் மகள், யசோதரையின் சகோதரரின் மகள். ராதிகாவே அவளையும் வளர்த்தவள். இளா பருவமடைந்ததும் கண்ணனுக்கு இளாவை மணமுடித்து வைக்கும் ராதிகா இளையவளும் மன்மத லீலைக்கு புதியவளுமான இளாவிடம் பக்குவமாக நடக்கச் சொல்லி கண்ணனுக்கு புத்திமதி சொல்லி இல்வாழ்க்கையை தொடங்க அனுப்பி வைக்கிறாள். ஆயினும் கண்ணன் தன்னை விட்டு பிரிந்ததால் இறங்குகிறாள். பேரழகும் பெருங்கலையிலும் திளைத்தெழுந்த அவள் ஒரு இளம் பெண்ணிடம் தன் காதலனை இழந்த துயர் தாங்காது வேதனையும் ஆற்றாமையும் அடைகிறாள். அவ்விளையவள் மீது பொறாமையும் கோபமும் கொள்கிறாள். ராதிகாவும் கண்ணனும் களிக்கும் இன்பங்களை காணவும் கேட்கவும் வாய்ப்பு கொண்டிருந்த இளா தன் புதிய கணவரை மகிழ்விக்க பிழையில்லா கடுங்காதலுடனும் தனியாத பற்றுடனும் எல்லா தந்திரங்களையும் கையாண்டாள். இன்பத்தின் அரசியான அத்தாமரை கண்ணியிடம் ராதாவை விட்டு எப்போதும் விலகுவதாக நந்தகுமாரன் வாக்களித்தான். ஆயினும் அனைத்து யுகங்களுக்கும் வழிமுறையாகவும் தியான சித்தி பெற்று அதில் அமிழ்ந்திருப்பவனாகிய தெய்வ திரு பாலகோபாலன் நிலையற்ற ஆண்கள் போல் தன் சத்தியத்தை மறந்து ராதாவிடம் பெற்ற இன்பத்தின் நினைவால் எழுந்த மோகத்தால் ராதையின் இருப்பிடம் சென்றடைகிறான். அங்கு புறக்கணிப்பின் சினத்திலும் தன் மீது கோபத்திலும் இருக்கும் ராதிகாவை சமாதானப்படுத்தி அவளுடன் இன்பம் துய்ப்பதை கூறும் காவியமே ராதிகா சாந்த்வனமும். அந்தியந்த அன்பின் பக்தியின் சாரத்தில் நின்று கொண்டே கண்ணன், இளா, ராதிகா ஆகியோரின் காதலையும் காம களிப்பையும் சாமர்த்தியமான சொல்லாடல்களின் வழியே சலிக்காமல் எழுதியிருக்கிறார். சிருங்கார காவியமாக பாடப்பட்டாலும் ராதிகா சாந்தவனமோ முத்துப்பழனியின் சொந்த வாழ்வின் கதையிலிருந்து முகிழ்த்ததாக கூறப்படுகிறது. தஞ்சை நாயகிக்கு பிறகு போகபத்தினியாகிய முத்துப்பழனியின் கலையிலும் காதலிலும் திளைத்து அறிவாற்றல் மிக்க அவளுடைய அன்பிலும் கட்டுண்டு கிடந்த பிரதாப சிம்மர் சில காலம் செல்ல ஒரு கட்டத்தில் தஞ்சை நாயகியின் பக்கமே மீண்டும் தன் ஆர்வத்தை திருப்பியிருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைந்து போவதை கண்ட முத்துப்பழனிக்கு தஞ்சை நாயகி மீது கசப்பும் பொறாமையும் ஏற்படுகிறது.
நேசிப்பவர் பிரிந்த ஆற்றாமை, துயர், இளமை உணர்ச்சிகளை இணைத்து விழாவாக தன்னையும் ராதிகாவாக தஞ்சை நாயகியும் உருவகப்படுத்தியே ராதிகா சாந்தவனத்தை முத்துப்பழனி எழுதியதாகவும் கருதப்படுகிறது. உடல் சார்ந்து ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் மனக்குறைவும் பொறாமையும் சிக்கலுக்குரியவை. தன்னைவிட அழகாகவும் பூரிப்பாகவும் இருக்கும் ஒரு பெண்ணை இன்னொரு பெண் பார்த்து அங்கலாய்க்கும் உணர்வுகளை முத்துப்பழனியே முதலில் பட்டவர்த்தனப்படுத்தி இருக்கிறார். ஒரு பெண்ணே தன்னுடன் குறித்து ஏற்படுத்திக் கொள்ளும் பார்வைகளை, சமூக மதிப்பீடுகளை மீறியும் முன்வைக்க முத்துப்பழனியால் முடிந்திருக்கிறது. பெண்ணே பெண்ணின் உணர்வுகளை எழுதும் போதுதான் உள்ளார்ந்த வெளிப்பாடுகளை பெற முடியும். ஆண் பெண் போலவும் பெண் ஆண் போலவும் சிந்திக்க தடையில்லை எனலாமே தவிர உண்மையில் அது சாத்தியமில்லை என்பதையே முத்துப்பழனியை படிப்பவர் உணர்ந்து கொள்ளலாம். ராதிகா சாந்தவனத்தின் முழுமையிலும் முத்துப்பழனியே தென்பட்டாலும் அவர் தன்னை இலாவாக பாவித்துக் கொள்கிறாரா, ராதிகாவாக காட்டிக் கொள்கிறாரா என்பதை புரிந்து கொள்ள இயலவில்லை. இரண்டு பெண்களையும் ஒரே தளத்திலும் தன்மையிலும் வைத்தே விவரிக்கிறார். ராஜதாசியான முத்துப்பழனி தாசிகள் பற்றியும் அவர்களின் கடமையும் தொழிலுடன் இணைந்த திருமணத்துக்கு புறம்பான உறவு பற்றியும் சமூகம் வைத்திருந்த மதிப்பீடுகளை உடைத்து கேள்விக்குள்ளாக்குகின்ற கருத்துக்களை துணிச்சலுடன் தன் காவியத்தில் படைத்திருக்கிறார். அதையும் மயில் பீலி தரித்தவனும் பிரம்மன், சிவன், ஞானியரான முனிவர்களால் துதிக்கப்படுபவனும் பல அவதாரங்கள் எடுப்பவனும் தீயோரை வதைப்பவனாயும் பாண்டவரை காத்த இறைவனான கண்ணனின் வாயால் சொல்ல வைத்திருக்கிறார். ராதிகாவை எண்ணி கிருஷ்ணலாவிடம் செல்ல முற்படும் வேளை இளாவின் சகோதரன் ஸ்ரீராமன் ராதிகா கிருஷ்ணர் உறவு பற்றி விமர்சித்த போது யாதவர் தலைவனான கிருஷ்ணர் பின்வருமாறு பதிலளிக்கிறார். காமசாத்திர அறிவு, காமலீலைகளில் பயிற்சி, முன் விளையாட்டுகளில் திறமை எல்லாம் காதல் கலையில் பெரும் தேர்ச்சி உடையவர்களுக்குத்தான் தெரியும். சாதாரண இடையர்களுக்கு அன்று. ஆணிரை மேய்ப்பதைத் தவிர வேறொன்றும் அறியாதவன் நீ உறவு முறை பற்றி பேசுகிறாய். பிரமன் தன்னால் படைக்கப்பட்ட தன் மகளையே மணந்தவன். அவன் நடத்தை கட்டவனாக கருதப்படுகிறானா? சந்திரன் தன் குருவின் மனைவியான தாராவை அபகரித்தவன். அவன் ஊழல் செய்தவனாக கருதப்பட்டானா? தன் நண்பனின் மனைவியோடு உறவு கொண்டான் சூரியன். அவன் ஒழுக்கக்கேடானவனாய் கருதப்பட்டானா? சமுத்திரத்தின் அரசன் தன் பேத்தியான கங்கையை கூடினானே, கீழ்த்தரமானவனாக அவன் கருதப்பட்டானா? தன் மைத்துணியோடு களியாட்டம் புரிந்தானே வியாசன், அவனுடைய புனிதத்தன்மையை இழக்கச் செய்தார்களா? நீ சொல்கிறாய் இது அனுமதிக்கப்படாத ஒரு உறவென்று. அறிவுரையாக நிவேதிக்கும் அவர்கள் யாவரும் ஒழுக்கக்கேடானவர்களா? பூதேவி திருமாலின் அத்தை அல்லவா? கங்கை சிவனின் அத்தை அல்லவா? அகலியை இந்திரனின் அத்தை அல்லவா? இவர்கள் எவ்வாறு உறவு கொண்டிருந்தார்கள்? உண்மையில் உன்னை விட அவர்களுக்கு அதிகமாகவே தெரியும். காமத்தை ஒரு பெண் எழுதினால் அவள் சமூக மதிப்பீட்டில் என்னவாக பார்க்கப்படுவாள் என்ற யோசனையே இல்லாமல் எழுதிச் செல்ல தனக்கு வந்த வாய்ப்பை முத்துப்பழனி நன்கு பயன்படுத்தி, பூடகமோ பூச்சுக்களோ இல்லாமல் பெண்களின் பாலியல் தேவைகள் குறித்தும் அவை திருப்திப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் சுதந்திரமாக ஒப்புக்கொண்டு சமூக விதிமுறைக்கு சவால் விடுக்கும் பிரதியை எழுதினார். அவரைப் போலவே அவரது கதாநாயகிகளான விழாவும் ராதாவும் வியக்க வைக்கும் பெண்களாக உள்ளனர். முத்துப்பழனியை இந்தியாவின் பெண்ணிய இயக்கத்தின் முன்னோடி என்று அழைக்க முடியாத என்ற விமர்சனத்தை ஏற்க முடிகின்ற போதிலும் சுயமரியாதை குறித்த அவரது அழுத்தமான கருத்துக்கள் அவருக்கான இடத்தை கோரியே நிற்கின்றன. பெருமைக்குரிய ஆண்களுக்கு சுயமரியாதை என்பது ஒரு பொக்கிஷம். பெருமைக்குரிய பெண்களுக்கு சுயமதிப்பு என்பது ஒரு ஆபரணம். தாமரை கண்ணா, ஒருமுறை அது போய்விட்டால் பின் ஏன் உயிர் வாழ வேண்டும் என கண்ணடமே அவர் சுயமரியாதையை முன்னிறுத்துகிறார். மேலும் மன்னிப்பு கூடிய மாதவனை மன்னித்து சமாதானமாகின்ற போதும் உன் தவறை ஒத்துக்கொண்டாய், எனக்கு அது போதும் என்பதை விட மேலானது. சுயமரியாதை காட்டிலும் முக்கியமானது வேறொன்றுமில்லை என அவர் அழுத்தமாக வலியுறுத்துகின்றவர்கள்
பெண்ணிய சிந்தனைகளின் அடிதானத்தை கொண்டிருப்பதை மறுதலிக்க முடியாது. கீதா கோவிந்தத்தில் ராதாவின் பாதங்களை குடிந்து தொடும் பகுதி ஒன்றுண்டு. அப்பகுதியை எழுதும் போது ஜெயதேவரின் கைகள் நடுங்கினவாம். லோகமே கடவுளாக வழிபடும் ஒருவர் பெண்ணின் காலை தொட்டு வணங்குவதாக யோசித்து விட்டுமே என பதறிய ஜெயதேவர் எழுதியவற்றை அப்படியே வைத்துவிட்டு கங்கையில் குளிக்கப் போனாராம். போனவர் முங்கி எழுந்து வந்து பார்த்தால் எழுதப்பட வேண்டிய வரிகள் கண்ணனால் எழுதப்பட்டிருந்ததாம். கண்ணனே வந்து எழுதியதாக சொல்லப்படும் அப்பகுதி பெண்ணுக்கு கண்ணன் அளித்த இடத்தையும் இதயத்தையும் காட்டுவதாக ஆன்மீக பெரியவர்கள் பிரசங்கம் செய்வர். முத்துப்பழனி ராதிகாவை சாந்தப்படுத்த வணங்கி ஒளியெழுப்பும் வண்டுகள் கூட்டத்தைப் போல் அவளது தாமரை தாள்களில் விழுகின்ற கண்ணனை இடது காலை தூக்கி உதைத்து தள்ளுவதாக எழுதினார். அவளோ கோபத்தில் கண்ணனின் தலையை ஓங்கி உதைக்கிறாள். ராதையின் காலை தொடுவதாக எண்ணியதே பாவம் என்று ஜெயதேவர் பயந்து ஒருமுகம் இருக்க, ராதிகா காலால் கண்ணனின் தலையை உதைவிடுகிறாள் என்று முத்துப்பழனி யோசித்திருக்கிறார். புனிதங்களை கற்றுடைத்தல், புதிய பொருளையும் சிந்தனையையும் முன்வைத்தல் என்பதாக முத்துப்பழனி எழுத்துக்களை கருதுகின்ற அதேவேளை கடவுளை காலால் உதைக்கும் அளவுக்கு அரசவை கணிகைகளின் செல்வாக்கையும் அறிய வைப்பதாக கொள்ள முடியும். ராதிகா சாந்தவனமோ தெலுங்கு இலக்கியத்தின் ரத்தினமாக கருதப்பட்டாலும் ஆந்திர பிரதேசத்துக்கு வெளியே அது அங்கீகாரம் பெறவில்லை. ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இலக்கிய வரலாற்றில் முத்துப்பழனியை சரியான இடத்துக்கு மீட்டெடுத்த பெருமை முத்துப்பழனிக்கு சமமான திறமை கொண்ட தேவதாசி பொன்னின் உறுதியான இடைவிடாத முயற்சிகள் இல்லாமல் இருந்திருந்தால் அவரது படைப்பு மலினப்படுத்தப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கும் அல்லது முற்றிலும் மறைந்திருக்கும். முத்துப்பழனி இருந்த தஞ்சை மராட்டிய அரசவை சேகரங்களில் ஒன்றான தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தின் சேகரிப்பில் ராதிகா சாந்தவனம சுவடிகள் இருந்ததாக போ. வேல்சாமி ஒருமுறை குறிப்பிட்டிருந்தார். ஆயினும் அது அங்கிருந்து நவீன உலகின் பார்வைக்கு வரவில்லை. தெலுங்கு ஆங்கில அகராதியை தொகுத்த சார்ல்ஸ் பிலிப் பிரவுன் என்ற ஆங்கிலேயர் முத்துப்பழனியின் காப்பியச் சுவடிகளை சேகரித்து வைத்திருந்தார். அவர் 1855 இந்தியாவை விட்டு தன் தாய் நாட்டுக்கு திரும்பும் போது அச்சுவடிகளை தெலுங்கு ஆங்கில அகராதி பணி உட்பட தனது பணிகளில் உதவியாளராக இருந்த தெலுங்கு பண்டிதர் வெங்கட நரஸ் என்பவரிடம் கொடுத்து விட்டு சென்றார். அக்காவியத்தை அச்சிட்டு வெளியிட ஆர்வம் கொண்ட நூலில் சிற்றின்பம் பற்றிய பல பாடல்கள் இருப்பதால் அவற்றையும் நூலாசிரியர் பற்றியும் அவரின் முன்னோர்கள் அடை பற்றிய தகவல் அடங்கிய பீடிகை எனப்படும் தொடக்க உரை பகுதியையும் நீக்கிவிட்டு 1887 அச்சில் பதிப்பித்தார். ஆனால் கண்டுகொள்ளப்படவில்லை. அடுத்து 1889 திருக்கடையூர் கிருஷ்ணராவ் என்பவர் இந்நூலை நல்லம்பாக்கம் ராகவலு நாயுடுவின் ஸ்ரீராம் அச்சுக்கூடத்தின் மூலமாக வெளியிட்டார். அப்போதும் இந்நூலுக்கு பொதுமக்களின் வரவேற்பு கிடைக்கவில்லை. 1907 மீண்டும் வெங்கடநரசால் வெளியிடப்பட்டதாக தேவதாசி மகாணம் நூலில் வே. ஸ்ரீராம் குறிப்பிடுகிறார். அப்போதும் இந்நூல் பெரிதாக அறியப்படவில்லை. ஆனால் அப்போது செல்வமும் புகழும் இசைத்திறமையும் கொண்டு 146 நகரங்களில் 1235 கச்சேரிகள் செய்த மிகவும் படித்த பண்டிதையான தாராள மனம் படைத்த தேவதாசியான வித்யாசுந்தரி பெங்களூர் நாகரத்தினம்மா இந்நூலை படித்து அதை செம்மையாக பதிப்பித்த போதுதான் இந்நூல் பிரபலியம் பெற்றதாக மாறியது. தன் வாழ்நாளில் தேவதாசிகளை தன் ஆராதனைகளிலும் ஏனைய விடயங்களிலும் தள்ளியே வைத்த சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகபிரமம் தியாகராஜரின் மண்மூடி கிடந்த சமாதியை தேடி கண்டுபிடித்து திருவை ஆற்றில் கோயில் கட்டி ஆண்டுதோறும் அவருக்கு திருவையாறு ஆராதனை நடக்க காரணமானவர் பெங்களூர் நாகரத்தினம்மா. தியாகராஜரை ஆகப்பெரும் நாத கடவுளாக நிறுவ உடல் பொருள் ஆவி அத்தனையும் அழித்து அவருக்கு இசைக்கோயில் எழுப்பி 1925 கும்பாபிஷேகம் நடத்த நாகரத்தினம்மா பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல. அதற்காக சொந்த வீட்டையும் பாடி சம்பாதித்த பொன் பொருள் என சகலதையும் செலவழித்திருக்கிறார். வருமான வரியை அதிகமாக கட்டிய முதல் பெண் என்று அறியப்பட்ட அவர் தியாகராஜ பெருமையால் வாடகை வீட்டுக்கும் வழியில் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்.
பிராமணர்கள் அவரை நீதிமன்றம் வரை அலைக்கழித்து அவமானப்படுத்தினார்கள். தியாகராஜரை பிராமண குடுவையில் அடைத்து எப்படியாவது தங்களையும் தங்கள் லௌகிகத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முனைந்த அவர்கள் நாகரத்னாவை நாக்கூசும் சொற்களால் கேவலப்படுத்தினார்கள். தேவதாசி குலத்தில் பிறந்த ஒருத்தி தியாகராஜரை தெய்வ புருஷராக்க மேற்கொண்ட முயற்சிகளை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லா தடுப்புகளையும் மீறியே தம்முள் எழும்பி நின்ற தியாகேச பக்தியை நாகரத்னம்மா நிரூபித்து மார்கழி தியாகேச உற்சவத்தை நிலைநிறுத்தினார். இது பற்றி தேவதாசியும் மகானும் என்ற சிறப்பான ஆவிநூலை வே. ஸ்ரீராம் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவரே முத்துப்பழனியின் ராதிகா சாந்தவனத்தையும் மீட்டெடுக்க காரணமாக இருந்தார். கன்னடம், தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதம் என பன்மொழி அறிவு கொண்ட நாகரத்னம்மா அம்மொழிகளின் இலக்கியங்களை நன்கு சுவைத்தறிபவராக இருந்தார். தன் தாய்மொழி அல்லாத தமிழில் பஞ்சகீரண பௌதீகம் என்ற தத்துவ நூலை எழுதிய அவர் தெலுங்கில் மத்தியாபானம் என்ற நூலையும் சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ தியாகராஜ அஷ்டோத்திர நாமாவளியையும் வெளியிட்டவர். திருப்பதி வெங்கடேஸ்வர கவி எழுதிய பாணிகிரீத கைத்தலம் பெற்ற என்ற நூலிலிருந்து முத்துப்பழனியின் ராதிகா சாந்தவனு பற்றி அறிந்து கொண்ட நாகரத்னம்மாள் பெரும் மகிழ்ச்சியோடு அச்சில் வந்திருந்த ராதிகா சாந்தவனுவை வாசிக்கிறார். அதில் பிழைகள் மெலிந்து காணப்படுகின்றதை அவதானிக்கிறார். இக்காப்பியத்தின் நல்ல பிரதியை வாசிக்க ஆசை கொண்ட அவர் தேடி தனது நண்பர்கள் மூலம் உரையோடு கூடிய கையெழுத்து பிரதியை பெற்றுக் கொள்கிறார். அதனோடு அச்சுப்பிரதியை ஒப்பு நோக்கி பார்த்ததில் அச்சுப்பிரதியில் பல நீக்கங்கள் இருப்பதை அறிந்து கொள்கிறார். அதில் முக்கியமானதாக நூலாசிரியர் ஒரு தேவதாசியார் என்பது பற்றியும் அவரது குல முன்னோர்கள் பற்றியும் எழுதப்பட்டிருந்த பீடிகை நீக்கப்பட்டிருந்தது. தவிரவும் செல்வாக்குமிக்க சீர்திருத்தவாதியான கந்தூரி வீரேசலிங்கம் பந்துலு தமது தெலுங்கு கவிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று தொகுப்பில் முத்துப்பழனி பற்றி பொலையான தகவலை தந்திருப்பதையும், முத்துப்பழனியை இதி, இது, தானி, இதற்கு என்று மரியாதை குறைவான சொற்களால் விழிப்பதையும், நடத்தை கட்ட விலைமாதுவால் எழுதப்பட்ட விரசம் துணிக்கும் நூலென இழித்துரைப்பதையும் கண்டு விசனமடைகிறார். அதை எதிர்கொள்ள தாமே ராதிகா சாந்தவனமு காப்பியத்தின் செம்மையான புதிய பதிப்பை வெளியிட தீர்மானித்தார். புகழ்பெற்ற வாவுள்ள ராமசுவாமி சாஸ்திரலு அண்ட் சன்ஸ் பதிப்பகத்தின் வழியாக அதனை வெளியிடுகிறார். அந்த செம்மையாக்கப்பட்ட பதிப்பில் அதை பிரசுரிக்க நேர்ந்த காரணங்களையும் அவசியத்தையும் விவரித்து ஒரு முன்னுரையையும் எழுதினார். அதில் வீரேசலிங்கத்தின் கருத்துக்களுக்கு உறுதியான மறுப்புகளை தெரிவித்தார். முத்துப்பழனி ஒரு தேவதாசி என்பதை அதில் குறிப்பிட்ட அவர் வீரேசலிங்கம் பந்துலு ராதிகா சாந்தவனுமை முழுவதாக படிக்காமலே கருத்துக்கள் வெளியிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் தேவதாசியாக பிறந்தமையாலேயே ஒருவர் நடத்தை கட்டவர் என்று கூறுவதை மறுத்தார். ஆண்கள் எழுதிய காவியங்களான தாரா சசாங்க விஜயமு, கம்ச விம்சதி, வையைந்தி விலாசம் போன்றவற்றில் உள்ளதை விடவா இந்நூலில் பிரசமான செய்திகள் உள்ளன என வினவினார். அத்துடன் வெக்கம் என்பது பெண்களுக்கு மட்டும்தானா? அது ஆண்களுக்கு இல்லையா? இந்த கவியரசி ஒரு தாசியாகையால் வெக்கத்தை ஒழித்து ஆண் பெண் கூடலை பற்றிய வர்ணனைகளை பச்சையாக எழுதினார் என்றால் நன்னடத்தை உள்ளூர் என கருதப்படும் ஆண்கள் இவ்வாறு எழுதவில்லையா? இந்த மகானுபாவர்கள் மட்டும் தத்தமது நூல்களில் இதைவிட அதிகமாக பச்சையாக வர்ணனை விவரிக்கவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். வீரேசலிங்கம் பந்துலுவே சரிபார்த்து பதிப்பித்த வையேந்தி விலாசத்தில் காமலீலைகள் பச்சையாக விவரிக்கப்பட்டுள்ளதையும், அவரிடம் செல்வாக்கு இருந்தமையால் அவரே எழுதிய ரசிகஜன மனோரஞ்சனம் என்னும் நூலை மதராஸ் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தில் இடம்பெற செய்துள்ளார் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஒரு தேவதாசி பெண் எழுதியதாலே இது ஒரு நல்ல நூல் அல்லாதாகிவிடாது. நல்ல கையெழுத்து பிரதி கிடைத்து செம்மையாக்கப்பட்டு பல அரிய நூல்களை பதிப்பிக்கின்ற புகழ்பெற்ற வாவுள்ள ராமசுவாமி சாஸ்திரலு அண்ட் சன்ஸ் வெளியிடுகின்ற நூல் இது. இதை எழுதியவரும் சரியாக தேடியெடுத்து பிரதியை செம்மையாக்கி பதிப்பித்தவரும் பெண் என்பதால் பெண்களிடம் மதிப்பு கொண்டவர்கள் இந்நூலை ஆதரிக்க வேண்டுகோள் விடுத்து முன்னுரையை முடித்த போது இப்பதிப்பு தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத பண்டிதர் கூட்டத்தையும் சென்னை மாகாண அரசாங்கத்தையும் வாவுள்ள ராமசுவாமி சாஸ்திரலு அண்ட் சன்ஸ் பதிப்பகத்தையும் உலுக்கி
ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கும் என்பதை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. புத்தகம் வெளிவந்தவுடன் 1911 சசிலேகா பத்திரிகை இக்காவியம் பற்றி இது போன்ற கீழ்த்தரமான கொச்சையான வர்ணனை கொண்ட மற்றரக புத்தகங்கள் வெளிவருவது கண்டனத்துக்கும் வருத்தத்துக்கும் உரியது என மிகவும் காட்டமாக எழுதியதுடன் ஒரு விலை மாதுவால் எழுதப்பட்டு மற்றொரு விலை மாதுவால் பதிப்பிக்கப்பட்டதென வசைக்கருத்துக்களை வெளியிட்டது. அத்துடன் சட்டத்தை பற்றி பயமில்லாமல் வெளியிடப்பட்டுள்ள இந்நூலுக்கு அதன் மற்றரக வர்ணைகளால் பெறும் வரவேற்பால் இதன் பதிப்பாசிரியர்களும் வெளியீட்டாளர்களும் படங்களுடன் கூடிய புத்தகத்தை பதிப்பிக்க உந்தப்படுவார்கள். அதனால் ஏற்படும் தீமை கற்பனை செய்ய முடியாது என்று எழுதியது. அத்துடன் அரசு இதை கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது எனவும் தொடர்ந்து வலியுறுத்தியது. இதனால் புத்தகத்தின் பிரதி அரசாங்க தெலுங்கு மொழிபெயர்ப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அன்று அந்த பதவியில் இருந்த கோடாட்டி கனகராஜ பந்துலு என்பவர் கந்துக்கூரி வீரேசலிங்கத்தின் ஆதரவாக இருந்தார். எனவே அவர் புத்தகம் பற்றி எதிர்மறையான விமர்சனங்களை அரசுக்கு தெரிவித்ததுடன் பதிப்பாசிரியர் வெளியீட்டாளர் இருவர் மீதும் இந்திய பீனல் கோட் 292வது பிரிவின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் பரிந்துரை செய்தார். அரசு நடவடிக்கையை மேற்கொண்டது. டெப்டி கமிஷனர் தலைமையில் பதிப்பகங்களுக்கு சென்ற காவல் குழு ராதிகா சாந்தவனமுவையும் அதுபோன்ற பொதுமக்களின் நன்னடத்தைக்கு ஊறு விளைவிக்கும் மேலும் 18 புத்தகங்களையும் கைப்பற்றியது. சில தமிழ் புத்தகங்களும் அதில் உள்ளடக்கம். கந்துக்கூரி வீரேசலிங்கம் எழுதிய ரசிகஜன மனோரஞ்சனம் நூலும் பாலுறவு பற்றிய வர்ணனைகள் அடங்கிய அந்த நூல்களில் ஒன்றாக இருந்ததுதான். ஆயினும் நூலின் பெயரை மட்டும் குறிப்பிட்டு விட்டு ஆசிரியரின் பெயரையும் வெளியீட்டாளர் விவரங்களையும் தவிர்த்து விட்டிருந்தார்கள். கோபாலகிருஷ்ண பாரதியின் நந்தன் சரித்திர நாடக பிரதியும் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட நூல்களின் பட்டியலில் இருந்தது. பட்டியல் மறுபரிசீலனை செய்யப்பட்டு 9 நூல்கள் மட்டும் விரசமானவை என குற்றம் சுமத்தப்பட்டது. வீரேசலிங்கத்தின் நூல் 2ஆம் பட்டியலில் இடம்பெறாத போதிலும் அவர் பதிப்பித்த வையைந்து விலாசமோ விரச நூல் பட்டியலில் இடம்பிடித்திருந்தது. குற்றம் சுமத்தப்பட்டவை அனைத்தும் தெலுங்கு மொழி நூல்கள் என்பதுடன் அவை அனைத்தும் வாவுல ராமசுவாமி சாஸ்திரலு அண்ட் சன்ஸ் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டவை. நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பதிப்பகத்தாரோ அந்நூல்கள் புதிய நூல்கள் அல்லவென்றும் நடப்பு சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட பழங்காவியங்கள் என்றும் தமது நியாயத்தை முன்வைத்தார்கள். இதைத் தொடர்ந்து தெலுங்கு இலக்கிய உலகில் பலத்த விவாதங்கள் எழுந்தன. இறுதியில் குற்றஞ்சாட்டப்பட்ட 9 நூல்களில் 8 நூல்கள் தணிக்கையுடன் பிரசுரிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ராதிகா சாந்தவனவை விட அதிக அளவில் பாலுறவு வர்ணனைகள் கொண்ட தாரா சசாங்க விஜயம் கம்ச விம்சுதியும் விடுவிக்கப்பட்டு இறுதியாக ராதிகா சாந்தவனவு மட்டும் தடை செய்யப்பட்டது. அதன் அச்சிடப்பட்ட நூற்பிரதிகள் பறிமுதல் செய்யப்பட்டு விற்பனையிலிருந்து மறைந்தன. ஒரு தேவதாசி பெண்ணால் எழுதப்பட்ட சிருங்கார காவியம் சமூகத்தின் செல்வாக்கு மிக்க கந்தூரி வீரேசலிங்கத்தை எதிர்த்து மற்றொரு தேவதாசியால் பதிப்பிக்கப்பட்டது என்பது இதில் பாராபட்சம் நிலவியதற்கு காரணமாகியது. ஆயினும் இப்புத்தக வெளியீடு பற்றி சர்ச்சைகளால் பொதுமக்களின் மனதில் நாகரத்னம்மாவின் அந்தஸ்து உயர்ந்தது. ஒரு நல்ல பாடகியாக மட்டுமல்லாமல் கவனத்துக்குரிய பண்டிதையாகவும் தைரியசாலியாகவும் இப்போது அவர் பார்க்கப்பட்டார். அவர்கள் நண்பக வட்டாரத்தில் கவிஞர்கள் மற்றும் பண்டிதர்கள் அதிகரித்ததுடன் கவியரங்கிலும் பண்டிதர் அவைகளிலும் அவருக்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டது. 1954 அப்போதைய சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரான தங்குதூரி பிரகாசத்தின் குறுகிய ஆட்சி காலத்துக்குள் ராதிகா சாந்தவனமு மீதான தடை நீக்கப்பட்டது. தெலுங்கு இலக்கிய மாலையில் மறுபடியும் ஒரு ரத்தினம் சேர்க்கப்பட்டது. 1972 மெட்ராஸ் எம்ஸ்கோ புக்ஸ் ராதிகா சாந்தவனவத்தை வெளியிட்டது. 2011 புதுடெல்லி பென்குயின் பதிப்பகம் சந்தியா மூல்சந்தியை மொழிபெயர்ப்பாளராக கொண்டு த பீஸ்மெண்ட் ஆஃப் ராதிகா என்ற தலைப்பில் ராதிகா சாந்தவனவின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டது. த பீஸ்மெண்ட் ஆஃப் ராதிகா ஆங்கில நூலின் வழி முனைவர் திரு உமாதேவி அவர்களால் ராதிகா சாந்தவனம் என தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு காவியா பதிப்பகத்தால் 2019 வெளியிடப்பட்டுள்ளது. இந்நூலை வாசித்துவிட்டு கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான யுகபாரதி அவர்கள் எழுதியுள்ள
நாகரத்தினமும் முத்துப்புரணியும் என்ற கட்டுரை ராதிகா சாந்தவனம் பற்றி தமிழில் வெளிவந்துள்ள சுவையும் ஆழமும் நிறைந்த இந்நூல் தொடர்பில் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு சிறந்த கட்டுரையாகும். 2022ஆம் ஆண்டு தெலுங்கு மூலத்திலிருந்து இசையியல் அறிஞர் PM சுந்தரம் அவர்களால் தமிழில் ராதிகா சாந்தமானாள் என்ற பெயரில் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டு அகனி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. 1889இல் திருக்கடையூர் கிருஷ்ணராவ் அவர்களால் நல்லம்பாக்கம் ராகவுலு நாயக்கரின் ஸ்ரீதாம் அச்சகத்தில் வெளியிடப்பட்ட தெலுங்கு பிரதியை அடியொற்றியது இத்தமிழ் மொழிபெயர்ப்பு. மேலும் பெங்களூர் நாகரத்தினம்மா 1910ஆம் ஆண்டு பதிப்புக்கு எழுதிய முன்னுரையில் தமிழ் மொழிபெயர்ப்பும் உள்ளது. ராதா அல்லது ராதிகா யார் என்ற தலைப்பில் இசையியல் அறிஞர் PM சுந்தரத்தின் கட்டுரையும் உள்ளது. அத்துடன் முதலாவது பின்னிணைப்பாக ஆபாச இலக்கியம் விமர்சித்து ராதிகா சாந்தவனம் நூலை தடை செய்ய சொல்லி அக்கால பத்திரிகையில் வெளியான செய்திகளின் தமிழாக்கமும் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியை கமலாலயன் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இரண்டாம் பின்னிணைப்பாக ராதிகா சாந்தவனம் நூலுக்கு எதிராக பிரிட்டிஷ் சர்க்கார் எடுத்த சட்ட நடவடிக்கைகளும் தடை செய்த அரசாணைகளும் ஆவணங்கள் தொகுப்பு உள்ளது. 150 பக்கங்களுக்கு மேலான பின்னிணைப்பு தொகுப்பை வெண்ணிலா தொகுத்துள்ளார். தொடர்பான மூல ஆவணங்களின் நிலப்பிரதிகளின் சேர்க்கையாக இது அமைந்துள்ளது.